ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சண்டே கிச்சன் சேனல். நான் உங்கள் வீணாஸ்ரீ. சுவாமியே சரணமையப்பா. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஐயப்ப சுவாமி மாலை போடுற மாதம்னே சொல்லலாம். நாங்கள் பஜனைக்கு போயிருந்தோம். ஐயப்ப சுவாமி பஜனைக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூரில் ராம்கொண்டனஹள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஏரியாவில் நாங்கள் பஜனைக்கு போயிருந்தோம். எப்படி இருந்ததுன்றது தான் நான் இந்த வ்ளாகில் காட்டியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு இந்த லைட்டிங்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த லைட்டிங்ஸு. எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி கலர்ஃபுல்லான லைட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்தே நான் உங்களுக்கு காட்டிட்டு வரேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரே ஏரியாவில் தான், பட் தெருவாக நம்ம எங்கெல்லாம் அந்த சுவாமி பஜனை வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் டெக்கரேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் அவ்வளோ கிராண்டாக இருக்கும். அதுவே பார்வையாக இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாமான்றது. பஜனை, ஐயப்ப சுவாமி பஜனைன்றது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பஜனை. பெண்கள் கோயிலுக்குள்ளே தான் போகக்கூடாதுன்றாங்க. பட் இந்த மாதிரி பஜனையில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுன்றது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு வைப்பை கொடுக்கும் நம்மளுக்கு. இங்கே தான் பஜனை நடந்துகிட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருந்தது பஜனை எல்லாமே. ரொம்ப நல்ல நல்ல பூஜைலாம் நாங்கள் பூஜைக்கு கொடுத்துட்டு பிரசாதமெல்லாம் வாங்கிக்கலாம். இந்த பஜனை நடக்கிற பக்கத்துலேயே தான் அன்னதானம் ஏற்படுத்தியிருந்தாங்க. காலையிலேருந்தே அன்னதானம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. அன்னதானம்ன்றது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுவாமியோட பிரசாதம் எப்போ நம்ம டேஸ்ட் பண்ணாலுமே ஐயப்ப சுவாமி பிரசாதம்ன்றது அவ்வளோ ருசியாக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தாக்கா விளையாட்டு பொருட்கள் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் அடம் பிடிச்சாக்கா அப்படியே வாங்கிட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானம் ஏற்படுத்துகிற ஒரு பக்கத்துலேயே தான் இருக்குது. இதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரசாதம் பார்த்தீங்கன்னா அது எப்படி தான் அந்த டேஸ்ட் வருதுன்னே தெரியல. சுவாமியோடைய பிரசாதம் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டானது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்தாங்க, என்ன செஞ்சுருக்காங்கன்றதை நான் உங்க கூட காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது கோசம்பரின்னு சொல்லுவாங்க. பைத்தம்பருப்பெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இது சென்னா வச்சுருந்தாங்க, மசாலா சென்னா. அதுக்கப்புறம் ஸ்வீட் பொங்கல், வெள்ளை சாதம், அதுக்கப்புறம் கோபி மஞ்சூரி வச்சுருக்காங்க, களி இருக்கும், பிதுக்கு பருப்புன்னு சொல்லுவாங்க, அது மசாலா குழம்பு. இந்த அவரை கொட்டையை பிதுக்கிட்டு செய்வாங்க. அதுக்கப்புறம் புளியோதரை, வத்தல் இருந்தது, வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மைசூர் பாக்கு, இதுக்கப்புறமா சாஃப்டான ஒரு இட்லி, அதுக்கு சட்னி இருந்தது. அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், ரச சாதம், மோர் சாதத்தோடு முடிச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி இருந்தது. இன்னொரு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு கூட பூஜை ஏற்படுத்தியிருந்தாங்க. அங்கே இன்னொரு பிரசாதம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பூரி, அவியல், சுண்டல் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்படி தாங்க நான் எங்கள் பஜனை இருந்தது பெங்களூரில். நாங்கள் இதெல்லாம் தான் பார்த்தோம். ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே இந்த விலாகை பார்த்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.